உங்க வீட்டுக்கு பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயம் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்காம இருந்துடாதீங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, அதில் கிராவிட்டி ஃப்ளோ அப்படிங்கிற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டேங்க்குள்ளே மொத்தம் 3 அறைகளாக பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா அதுக்குள்ளே வர மனித கழிவுகள் அது நிரம்பின உடனே அடுத்த அறைக்கு அப்படி போயிருங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு 4 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி டேங்க் ஒன்று வாங்கியிருக்கீங்க. அக்கேஷ்னலாக என்னைக்காவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு 20 பேர் உங்கள் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா மனித கழிவுகளோட அடுத்த அறைக்கு போயிட்டு வெளியே வர தண்ணியில் கண்டிப்பாக கழிவுகளோடு சேர்ந்து துர்நாற்றம் இருக்குங்க. இதுவே நம்ம பயணியர் பயோடேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரோடைனமிக் ஃப்ளோ அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோங்க. இதனால் என்ன ஆகுனா, முதல் அறையிலேயே பார்த்தீங்கன்னா யூரினும் தனியாக பிரித்து மனித கழிவுகளை தனியாக பிரித்து அது 50% டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த அறைக்கு போகுங்க. அதில் 30% டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த அறைக்கு போகும். நம்ம பயணியர் பயோடேங்கில் மொத்தம் 5 அறைகளாக கொடுத்துருக்கோம். எதனால் அப்படின்னா, உள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளையே முழுவதுமாக செரிமானமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அக்கேஷ்னலாக ஒரு 20-30 பேர் உங்கள் டாய்லெட்டை யூஸ் பண்ணால் கூட ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் வெளியே வரும். நம்ம பயணியர் பயோடேங்க் டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் மதுரையில் திருநகர் காலனி அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி நம்ம பயணியர் பயோடேங்க் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 4000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 30 பேர் யூஸ் பண்ணக்கூடிய டேங்க் இப்போ இங்கே இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.